வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கிறிஸ்துமஸ் தீவை தொடர்ந்து நியூசிலாந்திலும் பிறந்தது ஆங்கில புத்தாண்டு 2024. வான வேடிக்கைகளுடன் பொதுமக்கள் உற்சாக கொண்டாட்டம். சாதனைகளை தொடர்ந்து படைக்க 2024ஆம் ஆண்டை வரவேற்கிறேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புத்தாண்டு வாழ்த்து பதிவு. நட்சத்திர விடுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு நள்ளிரவு 1 மணி வரை மட்டுமே அனுமதி. சென்னை மாநகர காவல்துறை உத்தரவு. குடியிருப்பு பகுதிகளில் ஒன்றிணைந்து புத்தாண்டு கொண்டாடவும் காவல்துறை அனுமதி அவசியம். சென்னையில் பாதுகாப்பு பணியில் 18,000 காவலர்கள். கட்டுப்பாடுகளுடன் புத்தாண்டு கொண்டாட தயாராகி வரும் புதுச்சேரி நகரம். மதுபானம் விற்பனை செய்ய இன்றிரவு 1 மணி வரை அனுமதி. புதுச்சேரியில் கடலில் குளித்துக் கொண்டிருந்த மாணவ மாணவிகள் 4 பேரை ராட்சத அலை இழுத்துச் சென்றது. கடலில் குளிக்க பொதுமக்களுக்கு தடை விதிப்பு. புத்தாண்டு மற்றும் தொடர் விடுமுறையொட்டி உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கொடைக்கானலிலும் குவிந்து இதமான சூழலை அனுபவித்து மகிழ்ச்சி. நாளை மறுதினம் திருச்சி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விமான நிலையம் உள்ளிட்ட 19,850 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையொட்டி திருச்சியில் நாளை இரவு 8 மணி முதல் போக்குவரத்து மாற்றம் என ஆட்சியர் அறிவிப்பு. விமான நிலையத்திற்கு செல்லும் பாஜகவினரின் வாகனங்களுக்கு 2ஆம் தேதி காலை 9 மணி வரை மட்டுமே புதுக்கோட்டை சாலையில் செல்ல அனுமதி. தமிழ்நாட்டில் வரும் 6ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பில்லை. மாநிலம் முழுவதும் லேசான பனிமூட்டம் நிலவும் என வானிலை மையம் தகவல். திருநெல்வேலி மாவட்டத்தில் இயல்பை விட 158 விழுக்காடு அதிகம் பெய்துள்ள வடகிழக்கு பருவமழை. தூத்துக்குடியில் 84 விழுக்காடு அதிகம் பெய்தது. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கனகசபை மீதேறி தரிசிக்க பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரம். நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தகவல். செயல்பாட்டிற்கு வந்தது கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம். தென் மாவட்டங்களுக்கு அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் இயக்கம். பொங்கல் பரிசு தொகுப்பை உடனடியாக அறிவிக்க பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கரும்பு கொள்முதல் செய்யவும் கோரிக்கை. விஜயகாந்த் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்த முடியாத நிலையில் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய டிடிவி தினகரன். பொது இடத்தில் விஜயகாந்திற்கு மணிமண்டபம் கட்ட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். அமோனியா வாயு கசிவுக்கு காரணமான கோரமண்டல் ஆலைக்கு எதிராக 5வது நாளாக போராட்டம். எண்ணூரில் போராடி வரும் மக்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்த சீமான் கே. பாலகிருஷ்ணன். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உயிரிழந்த சாரை பாம்புக்கு பாடை கட்டி தாரை தப்பட்டையுடன் அடக்கம் செய்த விவசாயி. எலிகளிடமிருந்து நெற்பயிர்களை பாதுகாத்து வந்ததால் மரியாதை. ஆத்தூர் அருகே முகவரியில் சாதி பெயருடன் விவசாயிக்கு அமலாக்கத்துறை சம்மன்.
தன்னிடமிருந்து நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் பாஜக பிரமுகரின் தூண்டுதலால் நோட்டீஸ் என விவசாயி குற்றச்சாட்டு. நாளை காலை விண்ணில் பாய்கிறது PSLV C-58 ராக்கெட். ஸ்ரீஹரிகோட்டாவில் தொடங்கியது கவுண்டவுன். 16வது நிதிக்குழு தலைவராக நித்தி ஆயோக்கின் முன்னாள் துணைத் தலைவர் அரவிந்த் வனகாரியா நியமனம். 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி வரை பதவியில் இருப்பார் என மத்திய அரசு அறிவிப்பு. சென்னை காசிமேடு பகுதியில் உள்ள சூரிய நாராயணன் சாலையில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அசோக். இந்த பள்ளம் திடீரென எப்படி ஏற்பட்டது, என்ன விவரம் பதிவு செய்யலாம்? பலவில் அதாவது இந்த பள்ளமானது 1 மணி நேரம் முன்பு ஏற்பட்டது. இந்த சாலை பார்த்தீங்கன்னா கனரக வாகனம் அதிகமாக செல்ல முடியாது, பேருந்துகள் அதிகமாக செல்வதால் இந்த இடத்துல பள்ளம் திடீர் ஏற்படுறதுக்கு காரணம் தற்போது வரை தெரியவில்லை. டிரைனேஜும் கிடையாது, மெட்ரோ இணைப்பும் எதுவுமே கிடையாது, திடீர்னு ஏற்பட்டிருக்கு. இந்த பள்ளத்தில் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு புறம் 6 அடியும் மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா 4 அடியும் பள்ளம் உள்ளது. ஆரம்பத்தில் சிறிதாக இருந்த இந்த பள்ளமானது தற்போது 1 மணி நேரமாகிய அதிகமான விரிசல் ஏற்பட்டு பெரிய பள்ளமாக உருவெடுத்திருக்கு. தகவல் அறிந்து உடனே காசிமேடு போக்குவரத்து காவல்துறையினர் தடுப்பு அமைக்கப்பட்டு போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வராங்க. அதிகாரிகள் விரைந்து இந்த பள்ளத்தை உடனே அடைத்தால் மட்டுமே பெரும் விபத்து தவிர்க்கப்படும். காரணம் இந்த புத்தாண்டு நெருங்கும் வேளையில அதிகமான நெரிசல் ஏற்படும். வாகன ஓட்டிகள் சாலையை பார்க்காமல் மிக வேகமாக ஓட்டி வருவார்கள். அதனால் இந்த விபத்துகள் எதுவும் ஏற்படுவதற்கு முன்பு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடி இந்த பள்ளம் மூட வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. தற்போதுதான் மண்டலம் 4 தலைவர் நேதாஜி கிருஷ்ணன் வந்துள்ளார். அது பார்வையிட்டிருக்காரு. அவருடைய அதிகாரிகளுக்கு தொடர்பு கொண்டு இது உடனடியாக இதை அடைக்க வேண்டும் என்பதற்காக அதிகாரிகளிடம் அலைபேசியில் பேசி வருகிறார். பாலவேல். நன்றி அசோக், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. புத்தாண்டை கொண்டாட மக்கள் அதிக அளவில் வருவார்கள் என்பதால் சென்னை பெசன்ட் நகர் கடற்கரை சாலையில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். தற்போது புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக கடற்கரை உள்ளிட்ட முக்கிய பகுதிகளுக்கு செல்வதான பல்வேறு கட்டுப்பாடுகளை காவல்துறை மேற்கொண்டு வராங்க. பெசன்ட் நகரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கட்டுப்பாடுகள், விவரங்களை பதிவு செய்யலாம்? வாகனங்கள் இந்த பகுதிக்கு அனுமதி கிடையாது. தற்போது காவல்துறை தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடற்கரை வரக்கூடிய 2 பகுதிகளில் ஒன்று பார்க்கலாம், நம்ம இந்த தேவாலய பகுதி வழியாக உள்ளே நுழைவது, இன்னொன்று அடையார் பகுதியிலிருந்து பெசன்ட் நகர் நுழைவாயிலுக்குள் கடற்கரைக்கு வரக்கூடிய பகுதி. இந்த 2 பகுதிகளிலையும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு தற்போது காவல்துறை யாரையும் வாகனங்களோட உள்ள வரக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் ஒரு 7-8 மணி வாக்கில் பொதுமக்கள் வரத்தை மெல்ல அதிகரிக்கும். 11 மணி அல்லது புத்தாண்டு பிறக்க 12 மணி அளவில் இந்த சாலை முழுவதுமாக மனித தலைகளாக இருக்கும். அதே நேரத்தில் கடற்கரைக்குள் இறங்கி கடலில் நீர்நிலைகளில் இறங்கி விளையாடுவதோ அல்லது குளிப்பதற்கோ தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை மிக தீவிரமான கண்காணிப்பில் ஈடுபட்டு வர்றாங்க. பைக் ரேஸுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் பட்டாசு வெடிக்கக்கூடாது, சாலைகளில் பட்டாசு வெடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் மீறி ஏதேனும் பிரச்சனை வந்தால் உடனடியாக அதை கண்காணிப்பதற்காக CCTV கேமராக்கள் பொருத்தி காவல்துறை மிக தீவிரமாக கண்காணிப்பில் ஈடுபட இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் இன்னும் ஒரு 7 மணி நேரம் இருக்கு இந்த புத்தாண்டு வரக்கூடியதில். இந்த வருடம் புத்தாண்டுக்கு முன்பாக, அதாவது 2023 பல்வேறு இன்னல்களில் கொடுத்திருக்கு. அதுவும் குறிப்பாக இயற்கை பேரிடர்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் ஏற்பட்டிருப்பது சென்னை, அதே போல் தென் மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய இந்த 4 மாவட்டங்களும், அதே போல தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, நெல்லை ஆகிய மாவட்டங்களும் மிக பாதிப்புக்குள்ளாகி இருக்கு. இந்த தருணத்தில் இது போல ஒரு நிகழ்வு வரும் ஆண்டுகளில் இருக்கக்கூடாது. சரியான சராசரியான மழையளவு, போதுமான வளர்ச்சி, அதே போல நல்ல விவசாயம் ஆகியவை தான் வேண்டும் என்று பொதுமக்கள் சொல்லி வராங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று சென்னையில் 18,000 காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கப்பட இருக்கு. மெரினா கடற்கரையிலையும் போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கு. அங்கே மெட்ரோ ரயிலுக்கான பணிகளும் நடைபெற்று வருவதால் அங்கே வரக்கூடிய பொதுமக்களுடைய எண்ணிக்கை மற்றும் இளைஞர்களின் எண்ணிக்கை டைவர்ட் ஆகி பெசன்ட் நகருக்கு வரக்கூடும் என்பதால் அதிக அளவில் காவல்துறை பாதுகாப்பு மெரினா கடற்கரை ஈக்குவலாக பெசன்ட் நகரில்
தள்ளி போட்டிருக்கு. அதே போல திருவான்மியூர் கடற்கரையிலையும் காவல்துறை பாதுகாப்பானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. பொதுமக்கள் மிக கவனத்துடன் செல்ல வேண்டும். மது அருந்தி செல்லக்கூடாது, வாகனங்களை ஓட்டக்கூடாது என்பது காவல்துறையின் எச்சரிக்கையாக இருக்கிறது. அதையும் தான் நாமளும் பதிவு செய்கிறோம். தேவையில்லாமல் அந்த வாகனத்தில் ரேஸ்கள் விடுவது, அது விபத்துக்குள்ளாவது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் இந்த புத்தாண்டை மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடுவதற்காக சென்னை மாநகரம் தன்னை முழுமையாக தயார்படுத்தி வருகிறது. நன்றி சுபாஷ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. புத்தாண்டையொட்டி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கடற்பகுதியில் இறங்கி பொதுமக்கள் குளிக்கச் செல்வதை தடுக்க தடுப்புகளை அமைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் தகவல்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் வினோத் கண்ணன். வினோத், தற்போது காவல்துறை மேற்கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் என்ன பதிவு செய்யலாம்? மாலவேல், சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் எப்போதும் புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது களை கட்டி வரும். கடந்த 3 வருடங்களாகவே கொரோனா தொற்று பரவலை தொடர்ந்து இந்த பகுதியில் புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது குறைந்து கொண்டே வந்தது. இந்த நிலையில் இந்த வருடமும் புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது கிழக்கு கடற்கரை சாலையில் களையிழந்து ஒரு சில இடங்கள் மட்டுமே காணப்படுகின்றன. அந்த வகையில் பொதுமக்கள் யாரும் கடற்கரைக்கு சென்று குளிக்காமல் இருக்க, ஆபத்தில் ஏற்படாமல் இருக்க காவல்துறை சார்பில் அந்த கடற்கரையில் பொதுமக்களை விடாமல் இருக்க, குளிக்காமல் இருப்பதற்கான தடுப்புகளை வைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக